ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த எளிமையான பரிகாரத்தை மார்கழி மாதம் இன்றைக்கி சனிக்கிழமை செய்கிறவங்களுக்கு 100% நிச்சயமாக கடன் சுமை குறையுங்க. அது என்ன பரிகாரம், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் விரிவாக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய குறிப்புங்க. நிறைய பேர் குறி கேட்கணும், ஜாதகம் பார்க்கணும், சாமி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பர் 86 82 87 94 83ங்கிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. அல்லது வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீமில் இருந்தே உங்களுக்கு டீட்டெயிலாக சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளுமே வேகமாக கடந்து நகர்ந்து சென்று கொண்டே இருக்குதுங்க. இன்றைய மார்கழி மாதம் இந்த வருட மார்கழி மாதத்தை தவற விட்டவங்க இறை வழிபாட்டுக்காக, பெருமாள் வழிபாட்டிற்காக, ஹனுமன் வழிபாட்டிற்காக அடுத்த வருடம் வரை காத்துட்ருக்க வேணும் இல்லைங்களா? இனி வரும் மார்கழி மாத நாட்களுமே யாருமே தவற விடாதீங்க. அதனால தான் இந்த பதிவு. ஒவ்வொரு நாளுமே சக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படும் இந்த மார்கழி மாதத்தில் சனிக்கிழமையில் செய்ய போகும் ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். மிக மிக எளிமையான பரிகாரம் இது. கொஞ்சம் பழைய பரிகாரமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்திற்கு பவர் கொஞ்சம் அதிகம்தாங்க. மார்கழி சனிக்கிழமை பரிகாரம் என்ன அப்படின்னா, எப்பவும் போல் மார்கழி மாதம் இன்று நம்ம எந்திரிச்சு குளித்து எல்லாம் வீடெல்லாம் நாளே சுத்தம் பண்ணி வச்சுருவோம். காலையில் குளிச்சுட்டு வாசக்கூட்டி கோலம் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா? போட்டு விளக்கு கூட ஏற்றிருப்போம். கொஞ்சமாக சிரமம் பார்க்காம கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தயிர் சாதம் செஞ்சிடுங்க. உங்களால் இதை இன்றைக்கி செய்ய முடியலனாலும் இந்த மார்கழி முடிகிறதுக்குள்ளே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது பெருமாளுக்கும் அனுமனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான நெய்வேத்தியம்னு சொல்லலாங்க. முடிந்தால் அந்த தயிர் சாதத்தில் கொஞ்சமாக மாதுளம்பழ முத்துக்களை உதிர்த்து தூவி அப்படியே பெருமாள் முன்பு கொண்டு விட்டுருங்க. மன நிறைவாக பிரார்த்தனையும் செஞ்சுக்கோங்க. வெள்ளை காகிதத்தை எடுத்து அதில் 4 பக்கமும் மஞ்சளை தடவி ஒரு பேனாவை ப்ளூ கலரு, பச்சை கலர், இந்த மாதிரி கலர் இதுன்னு கிடையாது, கருப்பு கலர் மட்டும் வேண்டாம், எடுத்து ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு 108 முறை எழுதுங்க. இந்த மார்கழி முடிகிறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் சரி, அந்த துன்பம் விலக அந்த ஏழுமலையானை, அந்த பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. அனுமனையும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. பிறகு அந்த பேப்பரை மடித்து பெருமாள் படத்துக்கு பின்பு வைத்து விடுங்க. அவ்வளவு தாங்க. நீங்கள் பெருமாள் கிட்ட வைத்த கோரிக்கை அடுத்த மார்கழி மாதத்துக்குள்ளே நிச்சயமாக நிறைவேறும். என்ன மாதிரியான வேண்டுதலை கூட வைக்கலாம். என்ன வேண்டுதல் என்றாலும் நீங்கள் கேட்கலாம். இறைவன்கிட்ட கேட்குறதுக்கு என்னங்க தயக்கம்? உதாரணத்துக்கு திருமணம் நடக்கணும், திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, திருமண தடை இருக்குது, இல்லை திருமணமாகி ரொம்ப நாளாக இருக்குது, குழந்தை பாக்கியமே எங்களுக்கு இல்லை, குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னாலும் சரி, திருப்பதி பெருமாளை உன்னை காண நான் வர வேண்டும், கடன் சுமை குறைய வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், வருமானம் பெருக வேண்டும்னு இப்படி என்ன கேட்டாலும் அந்த இறைவன் உங்களுக்கு கொடுத்து விடுவான். நிறைய பேருக்கு திருப்பதிக்கு செல்ல வேண்டும்னு ஆசை இருக்கும். பட் அவங்களால போகவே முடியாது. அந்த பெருமாள் நினச்சா மட்டும்தான் திருப்பதிக்கு போக முடியும். ஆனால் நேரமும் காலமும் கை கொடுக்காது. அந்த பெருமாள் உங்களை திருப்பதிக்கு வர வைக்க வேண்டும் என்றாலும் பிரார்த்தனை வைக்கலாம். கூடிய சீக்கிரம் திருப்பதி பாலாஜியை காணக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை மார்கழி மாத சனிக்கிழமை செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்குங்கிற இதை தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. ஒரு சனிக்கிழமை செய்யும்போது கண்டிப்பாக பெருமாளினுடைய அருள் கிடைக்கும், அனுமனுடைய அருள் கிடைக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா இன்றைய தினம் யாருக்காவது ஒருத்தருக்காவது
தயிர் சாதம் அன்னதானமாக கொடுங்க. ஒருவேளை உங்களால் வீட்டில் செஞ்சு அன்னதானம் பண்ண முடியலனாலும் ஹோட்டலில் வெளியில் எங்கேயாவது கடைகளில் கூட தயிர் சாதம் அட்லீஸ்ட் ஒரு 2 பொட்டலமாவது தயிர் சாதம் வாங்கி அதை யாருக்காவது அன்னதானமாக கொடுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியம் ஏற்படும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.